This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எதுனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl, ஓகேங்களா. அடுத்து ஊறுகாய் தயாரிக்கப்படும் அமிலம் எதுனா பென்சாயிக் அமிலம். அடுத்தது உணவு பொருட்கள் கெட்டு போகாமல் பதப்படுத்த பயன்படும் அமிலம் எதுனா வினிகர் அல்லது அசிட்டிக் அமிலம் என்பார்கள். அடுத்தது வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது சல்பியூரிக் அமிலம். அடுத்தது தாவரங்களின் மற்றும் விலங்குகளின் செல்களில் மரபு பொருள் எதுனா டிஆக்சிஜோ நியூக்ளியோ அமிலம், அதாவது DNA. அடுத்தது வைரஸின் மரபு பொருள் என்னென்னா RNA காரன்கள். காரன்களின் சுவை என்னென்னா கசப்பு சுவை. காரணங்கள் நீளம் கரையும் பொழுது டேஸ் அயனிகளை தருகின்றன ஹைட்ராக்சைடு. மெக்னீசியாவின் பால்மம் என்ற காரத்தின் அறிவியல் பெயர் என்னென்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. அடுத்தது சலவை சோப்பு என்ற காரத்தின் பெயரில் அறிவியல் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. அடுத்தது சுண்ணாம்பு நீர் என்ற காரத்தின் அறிவியல் பெயர் என்ன கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2. சோப்பு என்ற காரத்தின் அறிவியல் பெயர் என்னென்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. சலவை சோடா என்ற காரத்தின் அறிவியல் பெயர் என்னென்னா சோடியம் கார்பனேட் Na2CO3. அடுத்தது சமையல் சோடா என்ற காரத்தின் அறிவியல் பெயர் என்னென்னா சோடியம் பைகார்பனேட். காஸ்டிக் சோடா என்ற காரத்தின் அறிவியல் பெயர் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. காரம் சிவப்பு லிட்மஸ் தாளை டேஷ் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு சலவை டேஷ் நிறமாகவும் மாற்றோம்னா நீளமாக. காரம் சிவப்பு லிட்மஸ் நீளமாகவும், மொத்தத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும் மாற்றும். வயிற்றில் உருவாகும் அமிலத்தை நடுநிலையாக உதவும் காரங்கள் எவைனா அமிலியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. நடுநிலைகள் வினை என்பது டேஷ்னா அமிலம் மற்றும் காரம் சேரும் வினையாகும். அடுத்தது ஒரு நடுநிலையார்கள் வினையால் கிடைக்கும் பொருள் எவைனா உப்பு மற்றும் நீராகும். தேனீ மற்றும் சிவப்பு எறும்புகளின் கொடுக்கில் உள்ள அமிலம் எதுனா பார்மிக் அமிலம். குளவியின் கொடுக்கில் உள்ள காரப்பொருள் எதுனா அல்கலி. குளவி கொட்டினால் நடுநிலையாக பயன்படும் வேதிப்பொருள் எதுனா வினிகர். தேனீ மற்றும் சிவப்பு எறும்பு கொட்டினால் நடுநிலையாக்க பயன்படும் பொருள் எதுனா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது சுண்ணாம்பு. பற்பொடி மற்றும் பற்பசை போன்றவை எந்த தன்மை உடையவைனா காரத்தன்மை உடையது. கழிவறைகளை சுத்தம் செய்ய பயன்படும் அமிலம் எதுனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்தது காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் உள்ள அமிலம் எதுனா கார்பானிக் அமிலம் எனப்படும். அடுத்தது ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் என்ன டார்டாரிக் அமிலம். தங்கம் மற்றும் வெள்ளியை கரைக்கும் போது எதுனா ராஜ திரவமாகும். தங்கத்தை சுத்தம் செய்யும் சக்தியாகவும் பயன்படும் பொருளாகவும் விளைவது ராஜ திரவகம். அடுத்தது pH மதிப்பெண்ணை கண்டறிவதற்கான வாய்ப்பாடு என்ன pH -log 10H+. புற்றுநோய் உருவாக்கக்கூடிய pH மதிப்பு என்னென்னா 5.5. நமது தோலில் pHன் மதிப்பு என்னென்னா 4.5. நமது உமிழ்நீரில் pH வேல்யூ என்னென்னா
நடுநிலைய தன்மை கொண்ட பொருளில் pH மதிப்பெண் என்ன வந்து pH -7. pH மதிப்பெண் 7 விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் தன்மை என்னென்னா வந்து காரத்தன்மை. pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருந்தால் அப்பொருள் தன்மை என்னென்னா வந்து அமிலத்தன்மை. சமையல் சோடா தீயணைப்பான்கள் பயன்படும் அதன் அறிவியல் பெயர் என்னென்னா சோடியம் பைகார்பனேட் ஆகும். அது வந்து ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் என்னென்னா வந்து 0.37 ஆம்பியர்.